வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான ஃபைட்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரித்திக் ரோஷன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது தமிழ்லயும் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இந்த சேனல்ல நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் படம் போடலாமா இல்ல இங்கிலீஷ் படம் போடலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாகிஸ்தான் அதிகாரிகளாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்தியாவோட அமைதியை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நேரடியா இவங்களால பண்ண முடியாதுல்ல, அதனால ஒரு நபரை வச்சு பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அவன் பேர் அசார் அப்படின்றது. அவனை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்டா இருப்பான். கவர்மெண்டே இவனுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. எப்படியாவது பெரிய அட்டாக் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அசாரும் சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஒரு டீம் கேதர் ஆவறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு புது மிஷனுக்காக ராக்கின்றவர் தான் இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல கேதர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் இந்த இடத்துல மீட் பண்ணி சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பேரு மின்னல் ராத்தோர் அப்படின்றது. மின்னல் ராத்தோர்னு ஜென்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. லேடிஸ்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானா டீம் மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு மேல கையை காட்டுறாரு. அப்பதான் இவங்களும் மேல கவனிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பிளைட்ல தான் பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காரு. பிராக்டிஸ் மாதிரி தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. அதுலயே இவர் பயங்கரமா பண்றாரு. என்ன இந்த அளவுக்கு பிளைட் ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹீரோனும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹீரோ ஒரு நபர் காமிச்சாரு பாத்தீங்களா, அவர் பேரு தாஜ் அப்படின்றது. ஹீரோவும் தாஜும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப சந்தோஷமா கட்டிலாம் புச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே கேதர் வரத ராக்கியும் கவனிக்கிறாரு. ராக்கி தான் இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல கேதர் பண்றதுக்காக வர வச்சிருக்காரு. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது, எல்லாருமே வாங்கன்னு சொல்றாரு. ராக்கிக்கு மேலேயும் ஒரு சீனியர் இருப்பாரு. இவங்களுக்கு ராக்கி தான் சீனியர். ராக்கி என்ன சொல்றாருன்னா, இந்த மிஷன்ல நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாருமே புரிஞ்சுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா உனக்கு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாரு. ஹீரோ பார்த்து பர்டிகுலரா ஏன் சொல்றாருன்னு இப்போதைக்கு தெரியல. இந்த பகுதியில ஒரு அட்டாக் பண்றதுக்காக ஒரு பையன் வந்திருக்கான். அவனும் இவனோட ஆட்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கான். பயங்கரமா இங்க இருக்க ஆபீசர் மேல எல்லாம் இவனுக்கு கோவம் வருது. அந்த நேரம் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டான பஷீர் அப்படின்றவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. கோவப்பட்ட இவன் இருக்கான் பாத்தீங்களா, அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அசார் வந்து இவனை தடுத்துடுறாரு. அவசரப்படாத, அதுக்கான நேரம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல தான் கேதர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு தாஜோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க பேரு சாஞ்சி அப்படின்றது. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோனையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டீம்ல ஒருத்தங்கல்ல, அதனால தான் அவங்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஃபேமிலியை பத்தி கேக்குறாங்க. ஃபேமிலியை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா ஹீரோனோட முகம் மாறிடுது. மேற்கொண்டு அதை பத்தி பேச வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இன்னும் இவங்க டேபிளுக்கு வரல. ஆனா பக்கத்து டேபிள்ல 2 லேடிஸ்க்கு பிரியாணி போயிருது. இப்ப ஹீரோ கிட்ட எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த லேடிஸ் கிட்ட பேசி எப்படியாவது பிரியாணியை வாங்கிட்டு வரணும், முடிஞ்சா பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த லேடிஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, உங்க பிரியாணியை கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாருல, சரி நாங்க வெயிட் பண்றோம், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே ஒரே டீமா வேலை பார்க்க போறாங்க. ராக்கி தானே இவங்களுக்கு சீஃப் மாதிரி இருக்காரு. இப்ப ராக்கியும் இவங்க எல்லாரையும் ட்ரெயின் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நடுவுல இவங்களுக்கு ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா, அப்ப எல்லாருமே ஃபேமிலிக்கு கால் பண்ணி வீடியோ கால் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் அசாரும் நோட் பண்றான். ஏன் எதுக்குன்னு தெரியல. ஏறக்குறைய இவங்க இந்தியாவோட ஒரு பார்டர் கிட்ட தான் இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் பார்டருக்கு இவங்க போனோம், ஒரு சின்ன மிஷனை பண்ணோம். அந்த மிஷனை எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ராக்கியும் சொல்லிடுறாரு. இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் தாஜ் தான் உங்களுக்கு கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஹீரோ தான் பெரிய ஆளு. இருந்தாலும் ராக்கி வேணும்ட்டே தாஜ் ஹெட்டா போட்டிருக்காரு. ஹெட் தாஜோட பிளைட்டை பாத்துக்கிறது மட்டும் தான் ஹீரோவோட வேலை. அதாவது ஒருத்தர் வந்து பாதுகாப்பாங்க, ஒருத்தங்க மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நான் அட்டாக் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரை விட்டு விலகி போய் அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லபடியா அட்டாக் எல்லாம் பண்றாரு. இருந்தாலும் இவரை ப்ரொடெக்ட் பண்ணாம போயிட்டார்ல, அதனால எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. குறிப்பா ராக்கி கோவப்படுறாரு. ராக்கி ஹீரோ கிட்ட கோவப்பட மாட்டாரு, தாஜ் மேல தான் பயங்கரமா கோவப்படுறாரு. ஒன்னதான் கேப்டனா இருக்க சொல்லி சொன்னேன், ஒரு கேப்டனா எல்லாரையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. தாஜ் மேல எந்த தப்பும் இல்ல, நானே இந்த விஷயத்தை முடிச்சிடலான்றதுக்காக தான் விலகி போனேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எந்த ஒரு மிஷன்லயும் சீஃப் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி ராக்கி சொல்லிட்டாரு. அங்க சூழ்நிலை மாறினா நம்மளும் மாத்தணும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீ ஒன்னும் மாத்த தேவையில்ல, நீ மாத்தினதுனால ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சோகமா ஒரு பெட்டியை ஓபன் பண்றாரு. அந்த பெட்டியில பார்த்தா இவரும் வேற ஒருத்தங்களோ கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை இவர் சோகமா பாக்குறாரு. அவங்க தான் இவரோட ஒய்ஃப் போல. என்ன எதுன்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல. ராக்கி திட்டினதுனால ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஆக்சுவலா தாஜுக்கு பின்னாடி பஷீர் தான் உட்காந்துருப்பாரு. பஷீரும் இவரை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க.
அதெல்லாம் சரி, உன் பேரண்ட்ஸ பத்தி சொன்னோன்னா மூஞ்சி மாறிடுச்சு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரனுக்கு சோல்ஜர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்திருக்கும். ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நீ நார்மலா இருந்தா போதும், இதெல்லாம் ட்ரை பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க சோகமா சொல்றாங்க. அதே சமயம் ஹீரோவை சமாதானம் பத்தி அந்த இடத்துக்கு கூட்டு வந்து பேசலாம் வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க சாஞ்சி கூட சேர்ந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ஜே இறந்து போனதுல இருந்து இவன் சோகமா தான் இருக்கான்ற மாதிரி சாஞ்சி சொல்றாங்க. என்ஜே யாருன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. உனக்கு தெரியாதா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு நபர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரா ஏஜென்ட், ஆனா ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா பாகிஸ்தான்ல இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இவரோட அடையாளத்தை இவர் வெளிப்படுத்த மாட்டாரு. ஏன்னா இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு வேலை பார்க்குற யாராவது இந்த தகவல் அங்க சொல்லிடுவாங்கல்ல, அதுக்காக தான் முகத்தை கூட வெளிப்படுத்த மாட்டாரு. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அடுத்து என்ன பிளான்லாம் போடுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா ஒரு 4-5 பசங்க இங்க இறங்கி இருக்காங்க, ஒரு பெரிய அட்டாக் தான் பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவன் சொல்றதை எந்த அளவுக்கு நம்ம நம்புறது, இவன் ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ராக்கி இருக்கார்ல, அவன் சொன்னதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்கிறதே பார்டர் ஏரியால தானே, அதனால நிறைய வண்டி அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போற வண்டியை பாக்குறாங்க. அந்த வண்டியில போற பசங்க எல்லாம் கொடியை காட்டுறாங்க. அதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த சாப்பர்ல இருந்து அவங்களுக்கு கொடியெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. சாப்பர்ல ஹீரோயின் ரொம்ப ஸ்லோவா போறாங்க. என்ன இவ்வளவு ஸ்லோவா போற அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அவங்களை கிண்டல் பண்றாங்க. ஸ்பீடா தானே போனோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சாப்பரை செம்ம வேகமா ஓட்டுறாங்க. அவங்க ஓட்டுறதுல இவங்க கவுந்து கவுந்து வெல்றதுக்கெல்லாம் போறாங்க. போதுமா, கொஞ்சம் பொறுமையாவே போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்கள பாக்குறாரு. அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பாக்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்க போல. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. முக்கியமான வேலைக்காக ஆட்கள் வேன்ல போகும்போது இவங்க மேல இருந்து அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தரணும். அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வேலை இருக்கும். அதுக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த வேலை கேன்சல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. அதனால எல்லாருமே இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நம்ம 2 பேர் சேர்ந்து வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. பைக்ல 2 பேருமே சுத்துறாங்க. நேரம் வரும்போது நான் சொல்றதை பண்ணு அப்படின்ற மாதிரி அசார் ஒரு பையன் கிட்ட சொன்னார் பாத்தீங்களா, இதான் உனக்கான நேரம், இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப நிறைய பேர் வேன்ல போயிட்டு இருக்காங்க. அந்த வேன்ல இருக்க நிறைய பேரை சாவடிக்கணும்ன்றது தான் இவனுக்கு கொடுத்த மிஷனா இருக்கும். இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வேன் போயிட்டு இருக்க இடத்துக்கு வேகமா வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது நார்மல் வண்டியை நெருங்க விட மாட்டாங்க. இவன் ரொம்ப நெருங்கி வரான்ல, அதனால அவனை ஷூட் பண்ண கூட தயங்காம ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியே இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, கரெக்டா 2 வேனுக்கு நடுவுல வந்து அந்த வேனை வெடிக்கிற மாதிரி பண்ணிடுறான். இதனால நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த தகவல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்துருது. இவங்க வேக வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு பலமான காயமும் பட்டிருக்கு. இந்த அட்டாக்க பண்ணவன் சாவறதுக்கு முன்னாடி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அந்த வீடியோவை இவங்களுக்கு அந்த டெரரிஸ்ட் குரூப் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் ராக்கியும் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த தகவல்லாம் அந்த ஏஜென்ட்டா இருக்கவர் சொல்லியிருக்கணும்ல, அவர் சொல்லாததுனால ஹீரோவும் பயங்கரமா அவர் மேல கோவப்பட்டு இருக்காரு. அவர் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது, நம்ம இன்னும் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ராக்கி சொல்றாரு. இந்த அட்டாக் சம்பந்தமா டீடைலா ஒரு ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாங்க. இவங்க சார்பில் இருந்து ஹீரோவை தான் ராக்கி அனுப்பி வச்சிருப்பாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திட்டமிட்டு அவங்க பண்ணிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் கவர்மெண்டே சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை இவங்க பிஎம் கிட்டே கொண்டு போயிடுறாங்க. பிஎம் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பொறுத்து எவ்வளவுதான் போறது, நம்மளும் பதிலுக்கு அடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால அந்த இடத்துல போய் அவங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல போய் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அடிக்க நினைக்கல, இந்த டெரரிஸ்ட் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இதை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனுங்க இருக்க பகுதியில இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அது மூலியமா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்ப அங்க ஆயுதம்லாம் நிறைய அவனுங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்தை இவங்க அட்டாக் பண்ணி மொத்தமா காலி பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தான் அசாரும் இருப்பான். இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவனால தான் மிலிட்டரியில இருக்கவங்களுக்கு கால் பண்ண முடியும்ல. இப்ப கால் பண்ணி உடனே தடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப ஃபைட்டர் ஜெட்ல பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சோல்ஜர் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி ராக்கி சொல்லிட்டாரு. இவங்க வரதான் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, தாஜை லாக் பண்ணிடுறாரு. அவன் என்ன லாக் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தாஜ் ரொம்ப பயப்படுறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, 2 பேருக்கும் நடுவுல வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க வேணான்ற மாதிரி எல்லாருமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தைரியமா நடுவுல வந்துடுறாரு. இப்ப மட்டும் அட்டாக் பண்ணன்னு வச்சுக்கோ, இது ரொம்ப பெருசா மாறிடும், நீ தான் நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டுறாரு. பாகிஸ்தான் சைட்ல தானே தப்பு இருக்கு, இதனால இவரும் அட்டாக் பண்ணா நமக்கு தான் பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. அதனால அவங்க எல்லாம் கிளம்புற மாதிரி போக விட்டுறாரு. இப்ப மறுநாள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆபீசர் இருக்கார்ல, நம்ம அசார் மூலியமா இந்த விஷயம் பண்ணது தப்பு சார், நம்ம தான் தேவையில்லாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியே இருந்து அசார் கேட்டுறான். என்ன பிளான மாத்த ஆரம்பிக்கிறீங்களா, என்கிட்ட இந்த விஷயத்தை விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் முடிவு பண்றேன், நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஹீரோனும் மனசுல இருக்கிறத நீ எப்பதான் சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ சொல்லறா என்ன, நான் சொல்லிடுறேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோக்குமே உங்களை பிடிச்சிருக்கும். கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வராது.
அப்பதான் ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே வேக வேகமா இவங்களோட இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா இவங்க நுழைஞ்ச மாதிரி அவங்க நுழைஞ்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்ணவங்க திரும்பி போயிட்டு இருக்காங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வேகமா கிளம்பி அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துரத்தும் போது அவங்க அவங்களோட ஏரியாக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. இருந்தாலும் விடக்கூடாது, 2 ஃபிளைட்டையாவது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அட்டாக் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வேலையை பொறுத்த வரைக்கும் தாஜை ப்ரொடெக்ட் பண்றது. ஆனா இப்பயும் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நான் உங்களை பிடிக்கிறதுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விலகி போயிடுறாரு. இப்ப தாஜ் மட்டும் தனியா வந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தாஜுக்கே தெரியாம தாஜை பயங்கரமா இந்த இடத்துல சுத்து போட்டுறாங்க. சுத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் சுத்து போட்டிருக்காங்கன்னு தாஜுக்கு தெரிய வருது. இந்த தகவல் தெரிஞ்சு ஹீரோவும் வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வரலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தாஜ் அட்டாக் பண்ணிடுறாங்க. தாஜோட பிளைட் வெடிச்சு சதறிடுது. இவரும் ஃபாலோ பண்ணலான்னு பாக்குறாரு. ஃபாலோலாம் பண்ண தேவையில்ல, இப்பயாவது திரும்பி வா, நான் சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி ராக்கி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து அழுதுகிட்டே திரும்பி இவரோட இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தாஜி பஷீர் 2 பேருமே தான் அந்த பிளைட்ல இருப்பாங்க. இப்ப 2 பேருமே ஒன்னால இறந்து போயிட்டாங்க. நான் சொல்றதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா பிரச்சனையே கிடையாது. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இந்த வாட்டி இதுக்கான விளைவை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் என்ஜே இருக்காங்க பாத்தீங்களா, சாப்பரை கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பர் வெடிச்சு தான் இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாம் ஹீரோக்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து இவரும் முழிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணனால மேல் இடத்துக்கு இவர் பதில்லாம் சொல்லணும். அதுக்காக தான் இவர் வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவங்க 2 பேரோட ஃபேமிலியும் பாக்குறாரு. சாஞ்சியை பாக்குறாருல, சாஞ்சியை நெருங்க பாக்குறாரு. ஆனா சாஞ்சி இருக்காங்கல்ல, இவரை பார்த்தோன்னா சட்டுன்னு தலையை திருப்பிடுறாங்க. தாஜ் இறந்து போனதுக்கு இவர் தான் காரணம்னு கோவப்படுறாங்க. ஹீரோக்கு இப்ப வேற இடத்துல ஒரு போஸ்டிங்க போட்டுறாங்க. இப்ப சோகமா ராக்கி சரக்கச்சிட்டு இருக்காரு. ஈரனும் பக்கத்துல வந்து உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ராக்கியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பகுதியில இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காயப்பட்டவங்களை கூட்டு வரதுக்காக என்ஜே இருக்காங்கல்ல, சாப்பர்ல போயிட்டு இருக்காங்க. என்ஜேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹீரோவும் மேலேயே வந்துட்டு இருக்காரு. என்ஜே என்ன சொல்றாங்கன்னா, அங்க அட்டாக் போயிட்டு இருக்குல்ல, நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுனால தான் சரின்ற மாதிரி இவரை அட்டாக் பண்ணலான்னு போவாரு. ஆனா அதுக்குள்ள கீழ இருந்து ஒரு நபர் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிச்சிருவாரு. அதனால தான் என்ஜே இறந்து போயிருப்பாங்க. என்ஜே சொல்லி தான் ஹீரோ அப்படி பண்ணிருப்பாரு. ஆனா இதெல்லாம் ராக்கிக்கு தெரியாதுல்ல, அதனால தான் ஹீரோ மேல பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. என்ஜே வேற யாரும் கிடையாது, என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்கிற இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹைதராபாத்ல தான் போஸ்டிங் போட்டிருப்பாங்க. அங்க கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஈரினும் வந்து இவர்கிட்ட காதல வெளிப்படுத்துறாங்க. இவருக்குமே ஈரினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவரோட லைஃப்ல யார் வந்தாலும் இறந்து போயிடுறாங்கல்ல, என் லைஃபை விட்டு நீ தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரொம்ப ஜூனியர் பசங்க இருப்பாங்க. அதாவது பிளைட் கூட இன்னும் அவங்களுக்கு பக்காவெல்லாம் ஓட்ட தெரியாது. இவர் தான் இவங்களுக்கு எப்படி ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி தரணும். சரி வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாரு. ஒரு பொண்ணு மேல போயிடுறாங்க. வெதர் மோசமா இருக்கிறதுனால அவங்களால கீழே லேண்டிங் பண்ண முடியல. கீழே இருக்கவங்க கிட்ட எல்லாம் தகவலை குத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணோட பேரு ஷார்ட் ஃபார்ம்ல என்ஜேன்றது இவருக்கு தெரிய வருது. என்ஜேன்னு சொன்னா இவருக்கும் முதல்ல இவரோட ஒய்ஃப் ஞாபகம் வருது. இப்ப அந்த பொண்ணை முதல்ல ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாரு. ஸ்பீடை இந்த லெவலுக்கு கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் அதே மாதிரி கம்மி பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்மூத்தா கீழே வா, பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. கரெக்டா லேண்டிங் எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இதே மாதிரி இங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் சொல்லி தராரு. இவருக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃப்ரீ டைம்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஈரனுக்கும் இந்த இடத்துல வேலை ஓட மாட்டேங்குது. ஹீரோவை பத்தியே தான் எப்ப பாரு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவால இந்த வேலையை சந்தோஷமா பண்ண முடியல. அதனால இந்த வேலையை விட்டுலான்னு முடிவு பண்றாரு. இப்ப சீனியரை மீட் பண்ணி நான் வேலையை விட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. சரி நம்ம ஊருக்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு இவர் வந்துடுறாரு. பார்த்தா எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. நான் ஆர்மி மேனு, நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உள்ள போய் ஒரு ஆபீசரை பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்கவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் ஒரு ஆபீசர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஆபீசர்னு சொன்னா அந்த நபரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீ ஆபீசரப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறாங்கன்ற மாதிரி அங்க இருக்க பேரை கவனிக்கிறாரு. அவர் பேரு ரத்தோர் அப்படின்றது. ஈரன் பேசும்போது அவரோட அப்பாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவரோட அப்பா வேலையை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கனெக்ட் பண்ணும் போதுதான் இவர் தான் அப்பான்றது இவருக்கு தெரிய வருது. உங்க பொண்ணு என் கூட சேர்ந்துதான் சார் வேலை பார்த்தா, ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறதுல அவ கில்லி அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுற மாதிரி பேசுறாரு. உங்க பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே சேஃபா இருக்க முடியுது சார், அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டு இந்த இடத்துல அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. இந்த உனக்கு டிக்கெட் அப்படின்ற மாதிரி தந்துடுறாரு. இப்ப போகும்போது அம்மாவும் கூப்பிட்டு பொண்ணு எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. நல்லபடியா தான் இருக்கான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் திரும்பி வந்துடுறாரு. ஏன்னா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டு அப்படின்ற மாதிரி அப்பா ஆச்சரியமா கேக்குறாரு. இல்லப்பா எனக்கு பிடிக்கல, அதனால வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுதான் அவங்க 2 பேரும் இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல அவங்க 2 பேரை காட்டுறாங்க. அவங்க 2 பேரையும் அசார் தான் கொடுமை பத்திட்டு இருக்கான். இவங்க மூலியமா ஏதாவது தகவல் தெரிஞ்சா அட்டாக் பண்றதுக்கு வசதியா இருக்கும்ல, தகவல் தான் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேருமே தகவல் சொல்லாம இவனை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க.
இதனால கோவப்பட்ட அசார் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க பஷீரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ரெண்டு கவர்மெண்ட்டும் பேசி ரெண்டு பேரையும் கூட்டு வர மாதிரி பிளான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இது தெரிஞ்சு ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தோன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ராக்கியும் வராரு. ஆனா சந்தோஷப்படாம கொஞ்சம் சோகமா தான் போறாரு. இப்ப பின்னாடியே ஒரு நபரை தூக்கிட்டு வராங்க. யாரு என்னன்னு பார்க்கும்போது பஷீர் இறந்து போயிருக்காரு. அவரை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதே சமயம் தாஜியா அவங்க வீட்லன்றது இவருக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி நமக்கு பஷீரோட வீட்டை காட்டுறாங்க. பஷீர் எப்படியும் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா பஷீரோட பாடி தான் வீட்டுக்கு வருது. இத பாக்குற வீட்டை சேர்ந்த எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப சாஞ்சி போறத பார்த்து இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாஞ்சியும் வேகமா கிளம்பிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப நீ என்ன நிலைமையில இருப்பன்னு எனக்கு புரியுது. தாஜோட பாடியும் இதே மாதிரி வந்துருமான்னு யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் தரேன். கண்டிப்பா தாஜுக்கு இந்த நிலைமை வரதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்குள்ள காப்பாத்திருவேன். இந்த ஒரு வாட்டி என்ன நம்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. தாஜ பயமுத்தணுன்றதுக்காக தான் பஷீரை கண் முன்னாடியே கொலை பண்ணிருப்பாங்க. ஒழுங்கு ரீதியா நீயாவது உண்மையை சொல்லிடு அப்படின்ற மாதிரிலாம் ஆசார் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது தான் வீடியோ கால்ல ஒரு நபர் பேசுறாரு. அதாவது ராய் ஏஜென்ட் உங்க கிட்ட பேசின நபர் பேசுறாரு. இவர் எதுக்காக அசார் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாஜும் யோசிக்கிறாரு. இது அசாரம் கவனிச்சிடறான். அவன் ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா மாறிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அசார் எந்த பகுதியில தாஜ வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துல போய் தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வேலையிலேயே இல்ல, நீ வரத பத்தி யோசிக்க கூட செய்யாத. தாஜ் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராக்கியும் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்பதான் ஈரினை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஈரினும் பாக்குறதுக்காக வராங்க. அப்பா அம்மா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஈரோ வந்து நிறைய விஷயங்களை சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் அப்பா சொல்லிட்டாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவால் தானே இது நடந்தது, அதனால ஹீரோக்கு இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்றாங்க. நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராக்கி எப்படி இந்த பிளான பண்ணும் அப்படின்றத சொல்றாரு. ஆனா ராக்கி போக மாட்டாரு. இங்க இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு சாப்பர் இருக்கு பாத்தீங்களா, பாகிஸ்தான் பார்டருக்கு வந்துருது. நொலஞ்சோனியா அவங்களோட ரேடார்ல சிக்னல் எல்லாம் கொடுத்துருது. அவங்களும் கான்டாக்ட் பண்ணி யாரு எதுக்காக வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, தெரியாம வந்த மாதிரி நடிக்கிறாரு. என்ன பகுதினே தெரியல, சிஸ்டமேட்டிக் எரர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது பாகிஸ்தான் பகுதி, நீங்க இதுக்கு மேல தாண்டக்கூடாது, ஒழுங்கா திரும்பி போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சரி திரும்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சாப்பர்ல இருந்து பாராசூட்டோட ஹெல்ப்போட நிறைய பேர் குதிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் பிளைட் மட்டும் வர மாதிரி தானே காமிச்சாங்க. இவர் பிளைட்டுக்கு ஈக்குவலா 3 பிளைட் வந்திருக்கும். இப்பதான் அது பிரியுது. ஒரே சமயத்துல 4-5 பிளைட் வந்துருச்சுன்ற மாதிரி இவர் தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. இப்ப பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் ரெடி ஆகுறாங்க. சாப்பர்ல ரொம்ப பேர்லாம் வர முடியாதுல்ல, கொஞ்சம் பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்களும் அசரோட ஆட்களை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தரா சாவறத அசாரம் கவனிக்கிறாரு. இந்த பகுதியை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அசாரம் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராய் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஏமாத்தினார்ல, அவர் உண்மையா இவங்களை ஏமாத்திருக்க மாட்டாரு, அவனை தான் ஏமாத்திருப்பாரு. நான் ஐஎஸ்ஐ மாதிரி அங்க நடிச்சேன், ஆனா உண்மையில ராய் ஏஜென்ட்னு சொல்லிட்டாரு. இங்க இருக்க சீஃபா அவரை பாராட்டுறாரு. இவங்களும் உள்ள நுழைஞ்சு தாஜை காப்பாத்திடுறாங்க. இப்ப சாப்பர்ல தாஜை கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள யாரோ சாப்பரையே அட்டாக் பண்ணிடுறாங்க. இதனால கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு சிக்னல் எல்லாம் கட் ஆயிருது. யார் அட்டாக் பண்ணிருப்பானா, அசார் தான் அட்டாக் பண்ணிருப்பான். ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு சட்டுன்னு அட்டாக் பண்ணிருப்பான். இப்ப இங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட எல்லாம் பயங்கரமா அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நிலைமை சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஒரு பிளைட்ல ஏறி உட்காந்துடுறாரு. எனக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சீனியர் இருக்கார்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ வேலையை விட்டே நின்னுட்ட, உனக்கு பர்மிஷன் எல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ரொம்ப கேட்கிறாரு. இருந்தாலும் சீனியர் பர்மிஷன் தர மாட்டாரு. ஆனா இங்க இருக்க ராக்கி இருக்கார்ல, அவனை போக விடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. அவன் கூட நானும் போறேன் சார், பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க 2 பேருமே திரும்பி வாங்கன்ற மாதிரி சீனியர் சொல்லி அனுப்புறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்தமா தான் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. வழியில அவங்களோட ஆட்கள்லாம் வருவாங்க பாத்தீங்களா, ஹீரோ எல்லாரையும் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டாரு. ஒரு வழியா அந்த இடத்தை நோக்கியும் போயிட்டு இருக்காரு. இந்த டைம் அசார் கிட்ட இவங்க டீமை சேர்ந்த ஒரு நபர் மாட்டிடுறாரு. அசார் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். பாகிஸ்தான பெருமையா சொல்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, வந்தே மாதரம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. இவன் கோவப்பட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. இப்ப ஹீரோவும் அசரை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ராக்கியும் மொத்தமா அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் காலி பண்ணிட்டாரு. இப்ப நிலைமையை அவருக்கு சாதகமா கொண்டு வராரு. இப்ப இவரோட ஆட்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு சாப்பர்ல ஏறிடுறாங்க. சீக்கிரமா வான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ராக்கியை விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. ராக்கி ஒரு ஜீப்ல தப்பிக்கிறதுக்கு பாக்குறான். இவர் ஓடி வந்து அந்த ஜீப்ல ஏறிடுறாரு. அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஹீரோவை திரும்ப திரும்ப இவங்க கூப்பிடுறாங்க. நீங்க கூட போங்க, நான் வரல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு.
வேற வழியே இல்ல நம்ம கிளம்பலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே வராங்கல்ல, அப்ப ஜீப் ஒரு மேடுல ஏறி பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறந்துட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க அந்த சாப்பர்ல எகிரி குதிச்சிடுறாரு. கரெக்டா அதுல புடிச்சிடுறாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க நெருப்புல போய் விழுந்து இறந்துடுறான். ஹீரோவும் ஆட்கள் கிட்ட கைய கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்தா தாஜ் இருக்காருல்ல, அவர் தான் சிரிச்சுக்கிட்டே ஹீரோக்கு கைய கொடுக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே மேல வந்தோன்னு கட்டி எல்லாம் புடிச்சுக்கிறாங்க. இப்ப இவரும் நல்லபடியா தாஜை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துறாரு. சாஞ்சியும் ஹஸ்பண்ட பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்க டீம் ஆட்கள் எல்லாருமே ஹீரோக்கு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவு பண்றது தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப கூட அந்த மாதிரி தான் செயல்பட்டு இருப்பாரு. நீங்க கூட போங்க, நான் அசார சாவடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதனால ராக்கி பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. உங்ககிட்ட இது வரைக்கும் கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவரை கட்டி எல்லாம் பிடிக்கிறாரு. அடுத்ததா ஹீரோ இருக்கார்ல, ஹீரோனுக்கு பக்கத்துல வராரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.